இத்தாலியில் G7 மாநாடு இன்று நடைபெற உள்ளதால் இந்திய பிரதமர் மோடி உட்பட G20 நாடுகளின் தலைவர்கள் இத்தாலியின் குழுமத்தில் தொடங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் இத்தாலி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. நேற்று முன்தினம் நாடாளுமன்ற சபையில் இத்தாலியில் உள்ள பிராந்தியங்களுக்கு அதிக சுயாட்சி அளிக்கும் சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன் பிரதமர் ஜியோர்ஜியா மெலானியின் ஆளும் வலதுசாரி கூட்டமைப்பு கொண்டு வந்த இந்த சட்டத்தினை எதிர்க்கட்சியான 5 ஸ்டார் இயக்கம் கடுமையாக எதிர்த்தது. சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் 5 ஸ்டார் இயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் லியாண்டோ டோனோ, பிராந்திய விவகாரங்கள் துறை அமைச்சர் ராப்டோ ஹார்டோலி நின்றிருந்த இடத்துக்கு நடந்து சென்று அவர் மீது இத்தாலிய கொடியை போர்த்த முயன்றார். இதனால் ஆளும் வலதுசாரி கூட்டணியின் அங்கம் வகிக்கும் லீக் மற்றும் பிரதர்ஸ் ஆஃப் இத்தாலி கட்சி பிரதிநிதிகள் டோனோவிடம் விரைந்து சென்று அவரை பிடித்து இழுத்த போது ஏற்பட்ட கைகலப்பில் இருந்து டோனோவை காப்பாற்ற காவலர்கள் படாத பாடுபட்டனர். காயமடைந்த டோனோ அவையில் எழுந்து வீல் சேரில் வெளியே அழைத்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து டோனோ ஊடகங்களுக்கு கூறுகையில், அவர்கள் பல முறை உதைத்தனர். எனது மார்பில் வலுவாக ஒரு உதை விழுந்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டது என தெரிவித்தார். சம்பவத்தை அடுத்து அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நடந்த கைகலப்பு தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. கனடாவில் மதுபோதையின் காரணமாக போலீஸ் அதிகாரி பதவியிறக்கப்பட்டுள்ளார். கனடாவின் டேட்டம் பகுதியின் போலீஸ் உத்தியோகத்தர் இவ்வாறு பதவியிறக்கப்பட்டுள்ளார். குடிபோதையில் வாகன விபத்தினை மேற்கொண்ட போலீஸ் அதிகாரி இவ்வாறு தண்டிக்கப்பட்டுள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரி வகித்து வந்த பதவி நிலையிலிருந்து ஓராண்டு காலம் தரவிறக்கப்பட்டுள்ளார். இந்த போலீஸ் அதிகாரி கடந்த 17 ஆண்டுகளாக சேவையில் ஈடுபட்டு வருபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. போலீஸ் அதிகாரியின் ஓட்டுநர் உரிமம் ஓராண்டுக்கு இடைநிறுத்தப்படுவதுடன் $2500 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. பால் டிவிட் என்ற போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறும் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். தனது சிறு வயதில் நிறைய விடயங்களை தான் இழந்துள்ளதாக பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் பிரித்தானியாவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே பிரதமர் ரிஷி சுனக் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது எப்போதாவது ஏதாவது இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கின்றீர்களா என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ரிஷி சுனக், நான் சிறுவயதாக இருந்தபோது எனது பெற்றோர்கள் பிரித்தானியாவுக்கு இடம்பெயர்ந்தனர். கடின உழைப்போடும் மதிப்புடனும் தாம் வளர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சிறு வயதில் எது இல்லாமல் போனது, எவற்றையெல்லாம் தியாகம் செய்தீர்கள் என எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரித்தானிய பிரதமர், தாம் சிறுவயதில் நிறைய தியாகம் செய்துள்ளதாகவும் சிறுவயதில் அனுபவிக்க வேண்டிய சிறு சிறு விடயங்கள் கூட தாம் தியாகம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக ஸ்கை டிவி கூட தாம் பார்க்கவில்லை எனவும் தாம் படிக்க வேண்டும் என்பதையே அவரது பெற்றோர் விரும்பியதாக பிரதமர் ரிஷி சுனக் இதன்போது தெரிவித்தார். டாலர்கள் மற்றும் யூரோக்களை பயன்படுத்தி வர்த்தகத்தை நிறுத்த ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள், உலோகங்கள், வர்த்தகம், பங்குகள் மற்றும் பத்திரங்களுக்கு டாலர் மற்றும் யூரோவை இனி பயன்படுத்தப் போவதில்லை என்று மாஸ்கோ பங்குச்சந்தையை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினால் ரஷ்யாவிற்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் ரஷ்யா இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ரஷ்யாவின் மத்திய வங்கி கூறுகையில், மாஸ்கோ எக்ஸ்சேஞ்ச் குழுவிற்கு எதிராக அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியதன் காரணமாக அமெரிக்க டாலர்கள் மற்றும் யூரோக்களில் குறிப்பிட்ட கருவிகளின் பரிமாற்ற வர்த்தகம் மற்றும் தேர்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் டோவால் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளியிடப்பட்ட அரசு உத்தரவின்படி அவர் இன்று 3வது முறையாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் பெற்றுள்ளார். முன்னதாக டோவலின் நியமனத்துக்கு அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் இது 2024 ஜூன் 10 முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இதன்படி அவருக்கு அமைச்சரவை அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது. 1968 இந்திய போலீஸ் துறையில் இணைந்த அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர் ஆவார். மூலோபாய சிந்தனை மற்றும் செயல்பாட்டு திட்டமிடல் ஆகியவற்றை அறிய கலவையாக அவர் கருதப்படுகின்றார். புகழ்பெற்ற பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர் மற்றும் அணுசக்தி விவகாரங்களில் நிபுணராகவும் காணப்படும் இவர் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் விடயங்களில் அனுபவமுள்ள உளவுத்துறை அதிகாரியாகவும் உள்ளார். 2017 டோக்லாம் டியூமில் உள்ள 2020 கிழக்கு லாடிக்குள் ஆக்கிரமிப்பு நேரங்களில் சீனாவுடன் எல்லை பிரச்சினையை தீர்ப்பதற்கான இந்தியாவின் சிறப்பு பிரதிநிதியாக இவர் செயற்பட்டுள்ளதோடு லண்டன் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் பணியாற்றிய போது காலிஸ்தானிய தீவிரவாதத்தையும் கையாண்டுள்ளார்.
இஸ்லாமாபாத்தில் பணியாற்றும் போது ஜிஹாத் தீவிரவாதத்தையும் இவர் கையாண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் மாணவர் விசாவில் காலவரையறையின்றி தாக்குவதை தடுக்க அந்த நாட்டு அரசு கடுமையான விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக தற்காலிக விசா வைத்திருப்பவர்கள் இனி ஆஸ்திரேலியாவில் தங்கி மாணவர் விசாவிற்கு விண்ணப்பிக்க முடியாது. இந்த விதிமுறைகள் அடுத்த மாதம் முதல் அமுலாக வருகின்றது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பவர்கள் மட்டுமே விசா வழங்க ஆஸ்திரேலிய அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆஸ்திரேலியாவில் படிக்க விரும்பும் பார்வையாளர்கள் விசா விண்ணப்பதாரர்கள் நாட்டிற்கு வெளியே இருந்து விண்ணப்பிக்க வேண்டும். தற்காலிக விசாவில் சர்வதேச மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் காலவரையின்றி தாக்குவதை தடுக்கும் வகையில் அந்த நாடு இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட புதிய இடம்பெயர்வு உத்தியின் ஒரு பகுதியாக இந்த மாற்றங்களும் கொண்டுவரப்பட்டன. சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் MLA-வா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரின் மனைவி பதவியேற்ற அடுத்த நாளிலேயே ராஜினாமா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய மாநிலமான சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் சிக்கிம் கிராந்தியகரே மெர்ச் கட்சியானது வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தது. இக்கட்சியின் தலைவர் பிரேம் சிங் தாமக் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். இவரது மனைவி கிருஷ்ணகுமாரி ராய் நாம்சிங் சிங் தாங் தொகுதியில் எதிர்க்கட்சியான சிங் ஜனநாயக முன்னணியின் கட்சி விமல் ராஜை தோற்கடித்து MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் பின்னர் நேற்று சட்டமன்றத்தில் நடந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கிருஷ்ணகுமாரி ராஜ் MLA-வாக பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் இன்று திடீரென தனது MLA பதவியை கிருஷ்ணகுமாரி ராஜ் ராஜினாமா செய்தார். இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இவரது ராஜினாமை சபாநாயகர் ஷெர்பா ஏற்றுக்கொண்டதாக சட்டசபை செயலாளர் லலித்குமார் குரங் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் முதலமைச்சர் பீமா காண்டு பதவியேற்பு விழாவில் பிரேம் சிங் தமங் பங்கேற்க சென்ற நிலையில் அவரது மனைவி ராஜினாமா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.